இப்போ நம்ம அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதலாம். ஓகேவா? அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் ஏ ரெக்கார்ட் ஆகலை, மறுபடி பாருங்க. டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், கர்வ் ஏ. நெக்ஸ்ட்டு பி, slanting line, loop line, bend, ball அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பி வந்து முட்டக்கூடாது. ஓகே. சி, தேர்ட் லைனில் செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஃபுல்லாக ஒரு கர்வ் சி. டி, ஸ்லாண்டிங் லைன், பெண்ட், டி. அடுத்தது இ, மேலே ரிவர்ஸ் டிக் மார்க், ஒரு சின்ன இ மாதிரி க்ரியேட் பண்ணும். அடுத்தது பெருசாக, அதை விட கொஞ்சம் பெருசாக, அப்புறம் ஒரு ட்விஸ்ட். அடுத்தது எஃப். எஃப் எப்படி எழுதலாம்? கொஞ்சம் ஸ்டைலிஷாக இப்படி போய் டச் பண்ணி ஸ்லாண்டிங் லைன், கம் டு ரெட் லைன். ஓகே, மறுபடியும் போடுறேன். ஸ்லாண்டிங் லைன், கம் டு ரெட் லைன். 4 லைன்ஸையும் கவர் பண்ணியிருக்கணும். ஓகேயா? அடுத்தது ABCDEF. அடுத்தது G. ஸோ இன்ட்ரெஸ்டிங் லெட்டர். டிக் மார்க், கோ டு ரெட் லைன், ஃபுல்லாக இப்படி பெண்ட் பண்ணி செகண்ட் லைனில் ஒரு பெரிய சைஸ் ஸ்மால் இ போட்ட மாதிரி ஸ்லாண்டிங் லைன், பெண்ட். கேபிட்டல் லெட்டர் G. EFG. ஹச் வந்து 2 டைப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு ஹெச் எஃப் மாதிரியே போய் தேர்ட் லைனில் வந்து இப்படி நிற்கணும். நின்றுட்டு என்ன பண்ணுறோம்? இதை பெண்ட் பண்ணி மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், கோ டு ரெட் லைன், கம் டு தேர்ட் லைன், பெண்ட். இப்படி ஒரு ஹெச் போடலாம். இன்னொரு ஹெச் எப்படி போடலாம்? நார்மலாக இப்படி போடலாம், ஏ போட்ட மாதிரி. ஓகே, என்ன இது கை எடுத்து போடுவோம், இது கை எடுக்காமல் போடுவோம், அவ்வளோதான். EFGH. அடுத்தது ஐ. ஸ்டார்ட் வித் செகண்ட் லைன், ஒரு போட் ஷேப்பில், கோ டு ரெட் லைன், ஒரு சின்ன லூப், கம் டு தேர்ட் லைன். தேர்ட் லைனில் நின்றுச்சுன்னா அது ஐ. இதே போல தான் ஐக்கு அப்புறம் ஜே. அது லாஸ்ட் லைனில் போய் பெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஐ வந்து டச் ஆகிருக்காது, ஜே டச் ஆகிருக்கும். ஓகேவா? ஐக்கு ஜேக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? ஐ, ஜே. அடுத்தது கே. கேபிட்டல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்விஸ்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்து ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? கேபிட்டல் லெட்டர் நீங்கள் கையெடுத்து எழுதலாம், ஒன்றும் தப்பில்லை. கே, ஐ, ஜே, கே. எல். எல் பாருங்கள், ஒரு சின்ன லூப், ஸ்லாண்டிங் லைன், மறுபடியும் லூப், ஒரு கர்வ் லைன். ஐ, ஜே, கே, எல். ஓகே. அடுத்தது எம். பெண்ட், கோ டு ரெட் லைன், கம் டு தேர்ட் லைன். எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செகண்ட் லைனில் ஸ்டாப் பண்ணுறாங்க. நோ, கம் டு தேர்ட் லைன், மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், கோ டு ஃபர்ஸ்ட் லைன், தென் எகைன் கம் டு தேர்ட் லைன், பெண்ட். எம். என் பார்க்கலாமா? சேம் அதே தான். கர்வ், டிக் மார்க், கோ டு ரெட் லைன், ஸ்டாண்டிங் லைன், எகைன் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே. எம், என். ஓ பார்க்கலாமா? ஓ, டிக் மார்க், ஸ்டார்ட் வித் செகண்ட் லைன், பெண்ட். இப்படி ஒரு டிக் மார்க் போட்டு இதிலிருந்து கீழே வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஓ போட்டு
செகண்ட் லைனில் டச் பண்ணி ஒரு அவுட் டெய்லோட முடிக்கிறோம். MNO. அடுத்து P. Pக்கும் Bக்கும் ஒரே மாதிரி லூப்பு. ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன், முட்டை, ஒரு கர்வ், அவ்வளோதான். ஓகே. P. Q சேம் லைக் ஆஸ் O. எப்படி? டிக் மார்க் ஸ்டார்ட் வித் செகண்ட் லைன், அப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் சர்க்கிள் அண்ட் தென் அவுட். Q. அடுத்தது R. Rக்கு Pக்கு மாதிரியே தான். ஒரு ஸ்லாண்டிங் லைன், லூப், அடுத்து ஒரு சர்க்கிள், ஓவல் சர்க்கிள். ஓகே. அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து கால். QR. இப்போ S. டிக் மார்க் கோ டு ரெட் லைன், அப்படியே அதை அழகாக வாத்து மாதிரி சுருட்டி விட்டுலாம். ஓகே. மறுபடியும் போட்டு காட்டவா? டிக் மார்க் கோ டு ரெட் லைன், ஒரு பெண்ட், அப்படியே அதை வாத்து மாதிரி உள்ளே சுருட்டி விடலாம். ஓகே. QRST. T லைக் as F, ஆனால் தேர்ட் லைனில் ஃபினிஷ் பண்ணிடுறோம். T. ஓகே. சிம்பிளாக T இவ்வளோ தான். ST. அடுத்தது U. ஒரு ஹெட்டு, ஒரு டெய்லோட ஒரு சிம்பிள் U, அவ்வளோதான். அடுத்தது V. V ஸ்மால் V மாதிரியே ஒரு ஹெட்டு, ஒரு V, ஒரு டெய்ல். ஓகே. அடுத்தது W. சேம் லைக் ஆஸ் V. Vக்கு மாதிரி ஒரு ஹெட்டு டெய்ல் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். UVWX. X வந்து ஸ்லாண்டிங் லைன், ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன், ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே. அடுத்தது Y. Y வந்து கர்சிவ் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய Y ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபுல்லாக ஒரு பெரிய U 3 லைன்ஸ் யூஸ் பண்ணி கீழே வந்து நின்று கொஞ்சம் ஸ்டைலாக இப்படி ஒரு பெண்ட், இப்படி ஒரு கால், இப்படி ஒரு Y போடலாம். இன்னொரு Y வந்து இவ்வளோ பெருசாக வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். இது யூஷுவல் Y, இது கொஞ்சம் ஸ்டைலிஷான Y. ஓகே. Z. ஸ்டார்ட் வித் தேர்ட் லைன், டிக் மார்க் ஆஸ் யூஷுவல். அதே Z தான், கொஞ்சம் பெரிய சைஸில் 4 லைனையும் கவர் பண்ணி போடுறோம். இதாங்க அப்பர் கேஸ். இப்போ வந்து அப்பர் கேஸ்க்கு ஏன் வந்து பர்ஃபெக்டான டெய்ல் இல்லை? ஏன்னா எந்த ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடிய விஷயமும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரோடைய கனெக்ட் ஆகாது. எவ்ரி வேர்ட் ஷுட் வித் அ கேபிட்டல் லெட்டர். அதாவது எல்லா வார்த்தைகளும் கேபிட்டல் லெட்டரில் தொடங்கும். ஆனால் கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் நம்ம சேர்த்து எழுத மாட்டோம். இது கர்சிவ் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ வந்து நான் எழுதி காட்டுறேன். ஹாப்பின்னு எழுதுகிறோம். எப்படி எழுதுவோம்? ஸ்லாண்டிங் லைன், ஹச் எழுதி தனியாக தான் ஆரம்பிப்போம். ஹாப்பி. ஓகே. ஹாப்பி. ஹச்சும் ஏவும் முட்டியிருக்கா? முட்டாது. ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு ஒரு வேர்டு எழுதலாமா? தேங்க்யூ எழுதலாமா? THANK. தேங்க் யூ. அந்த வேர்டு முடிச்சிட்டோம். அடுத்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? YOU. ஓகே. தேங்க்யூ. வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ்
ம், ஏதாவது ஒரு சென்டென்ஸ். ஆல் இஸ் வெல் எழுதலாமா? ஏ எல் எல் ஆல் இஸ் வெல். நான் இந்த வெல்லை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக டபிள்யூவை கேபிட்டலில் எழுதுகிறேன். ஓகே.